ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் சென்னையில் டாடா மோட்டார்ஸ் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்காவது புது வண்டி வேணும்னா மேலே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோ எதுக்காக நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம வண்டி எடுக்கும் போதும் 1,00,000 கட்டணும், இல்லை 2,00,000 கட்டணும், இல்லை 3,00,000 கட்டணும்னு நினச்சிட்டு வண்டியை சம்டைம்ஸ் கையில் காசு இருந்தும் எடுக்காமல் நிறைய பேர் போகிறாங்க. ஓகேங்களா? அது உண்மைதான். ஆனால் அது ஒரு சில பேருக்கு மட்டும்தான். அது யாருன்றதை பார்க்கலாம். அதாவது நம்ம என்ன வண்டி எடுக்கிறோம், அதாவது சின்ன வண்டி எடுக்கிறோமா, பெரிய வண்டி எடுக்கிறோமா, அதன்படி பார்த்திங்கன்னா முன்பணம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிபிலில் யாருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதாவது சிபில்னால் என்ன, சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது நான் ஆல்ரெடி ஒரு லோன் எடுத்திருக்கேன். அந்த லோன், அதாவது பர்சனல் லோனோ சம்திங் ஏதோ ஒரு லோன் எடுத்திருக்கேன். நான் ஒழுங்கா அது கட்டாமல் அப்படியே விட்டுட்டேன். இல்லை, நான் கட்டுனேன். பட் ஆனால் அந்த இஎம்ஐ டேட்டில் நான் கட்டலை. தள்ளி 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 கட்டினேன். 1 மாதம் கழிச்சு கட்டினேன், 2 மாதம் கழிச்சு தட்டினேன் அப்படின்னு கட்டியிருக்கேன். ஆனால் கட்ட முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்தால் கூட லோன் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சிபில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? இதான் சிபில். இப்போது நம்ம சிபில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லோன் அமௌண்ட் வந்து ரொம்ப லோனு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் ஒரு சில பேங்க் வந்து லோன் பண்ணி தருவாங்க. அதனால் உங்களுக்கு சிபில் இருக்குன்னா தாராளமாக எங்களை மாதிரி ஆளுகிட்ட கொடுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு லோன் பண்ணி தரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது என்கிட்ட வந்து லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நல்லா புரியுது. என்கிட்ட லைசன்ஸ் மட்டும்தான் இருக்குது. எனக்கு சொந்த வீடு இல்லை, எதுவுமே இல்லை, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் ஃபஸ்ட் டைம் யூஸர். இது வரைக்கும் எந்த வண்டியும் நான் எடுக்கல, இதை நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் அமௌண்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். நீங்கள் எங்கே இருப்பீங்க, அதாவது வாடகை வீடு டக்குன்னு நீங்கள் காலி பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இருக்கும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம்னால கொஞ்சம் முன்பணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்டு, இப்போது என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து சொந்த வீடு இருக்குது. ஓகேங்களா? எங்கள் அப்பா பேரில் இருக்குது, இல்லை எங்கள் அம்மா பேர் இருக்குது. அவங்க என் கூட தான் இருக்காங்க. அவங்க கேரண்டராக போடுறாங்க, இல்லை வெளி கேரண்டராக சொந்த வீடு வச்சுருக்கவங்க கேரண்டராக போடுறாங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக கிடைக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 30,000 40,000க்குள்ளே கட்டினாலே உங்களுக்கு லோனு ஈஸியாக த்ரூ ஆகிடும். அதனால் நீங்கள் 3,00,000 4,00,000 கட்டணும்னு நினச்சி வண்டி எடுக்காமல் விட்டுறாதீங்க. மினிமம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 40,000 வரைக்கும் ஈஸியாக நம்ம கட்டி வண்டியை எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வண்டி வாங்கி வச்சுருக்கேன். இவருக்கு வந்து சொந்த வீடே இல்லை, பட் லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நான் வண்டி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வண்டி வந்து ட்ராக் நல்லா கட்டியிருக்கேன். எந்த ஒரு இஎம்ஐ பெண்டிங் பெருசாக இல்லை, கரெக்டாக நான் கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்தீங்கன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச லோனும் கொடுப்பாங்க, வட்டியும் குறைவாக இருக்கும். அதை தவிர்த்து முன்பணம் மிக மிக குறைவாக இருக்கும். சொல்லப்போனால் 5,000 10,000 15,000 கட்டினா கூட உங்களுக்கு லோன் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா கரெக்டாக கட்டுற ஒரு கஸ்டமர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான லோன் மற்றும் குறைவான முன்பணம், குறைவான வட்டி விகிதம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, அதாவது இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா கேப்டிவ். அதாவது கேப்டிவ்னா என்னப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை வச்சுருக்காங்க. நான் வந்து கடைக்காக நான் வண்டி எடுக்கிறேன். நான் வந்து வெளியே வந்து வண்டி ஓட்டலை, வாடகைக்கு எதுவும் ஓட்டலை. பட் நான் வந்து ஒரு கடை வச்சுருக்கேன். அந்த கடைக்கு ஒரு வண்டி ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா? அப்படின்னு வரும்போது அவங்க வந்து வண்டியை நினச்சி தான் அவங்க வந்து இஎம்ஐ கட்டணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? கடையை ரென்ட் பண்ணி அது மூலிமா வண்டிக்கு வந்து இஎம்ஐ ஈஸியாக கட்டுவாங்க. அப்படி வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக லோன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக த்ரூ ஆகும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி இந்த மாதிரி பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி இந்த மாதிரி காப்பி வச்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், முன்பணமும் ரொம்ப கம்மியாகும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக த்ரூ ஆகிடும். ஏன்னா கம்பெனியை வச்சு ரன் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப 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 குறைவு. ஓகேங்களா? அதனால் ஈஸியாக லோன் வந்து த்ரூ ஆகிடும். அதனால் எப்போவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முன்பணம் அதிகமாக கட்டணுன்ற நினைப்பு வேண்டாம்.
உங்களுக்கு எவ்வளோ கட்டணும்னு நினைக்கிறீங்களோ கட்டி தாராளமா வண்டி எடுக்கலாம். எங்கள மாதிரி இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு குடுத்தீங்கனால், உங்களுக்கு